என் பேர் மஹதி. இன்னைக்கு ராவணன் சீதாவை கத்திட்டு போகிற ஸ்டோரி பார்ப்போம். ஒரு நாள் ராமர், சீதா, லக்ஷ்மணன் எல்லாம் ஒரு ஃபாரஸ்ட்ல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப என்னன்னா ஒரு ஒரு கோல்டன் மான் வீட்டுக்கு முன்னாடி எப்படியே போயிட்டு இருக்கு வீடு. அப்ப என்ன சீதா கேட்குற, ராமா எனக்கு அந்த தங்கமான பிரிச்சு தாங்கின. அப்போ ராமா சொல்றாரு, வாங்க இந்த மான் பார்க்கவே ஏதோ ஒரு மாயாவி மாதிரி இருக்குன்னு. அப்போ சீதா சொல்றா, ப்ளீஸ் ராமா எனக்காக அப்படின்னு. சரி நான் பிரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மணனும் போகும்போது ராமர் சொல்றாரு, நீ சீதா கூடயே இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றோன்னு ராமரும் போறாரு. அம்மா என்னன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மான் அந்த கோல்டன் மான் ராமர் வாய்ஸ்ல சீதா, லக்ஷ்மணா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குறேன். சீதா சொல்ற, லக்ஷ்மணா பாரு ராமர் வாய்ஸ் கேட்குறேன், நீ போய் என்னன்னு பாருங்க. அப்புறம் உங்களை விட்டு என்னால் எப்படி போக முடியும், ராமர் தான் சொல்லியிருக்காரு போவாந்தான்னு. அப்புறமா சீதா சொல்றா, இல்லை நீங்க போய் பாருங்க, அவருக்கு ஏதோ ஹெல்ப் தேவைப்படுது, இல்லை என்னால் இப்படிலாம் போக முடியாது சொல்லி லக்ஷ்மணன் ரேகையில ஒரு சர்க்கிள் வீட்டை சுற்றி இப்படின்னு போடுறாரு. இது லக்ஷ்மணன் சொல்றாரு, இந்த கோடு தாண்டி வராதிங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த கோடு, எந்த பேட் பீப்புள்ஸும் இது உள்ள வர அலோ பண்ணாருன்னு. சரின்னு சீதா சொல்றா. லக்ஷ்மணனா அப்படியே ராமரை பார்க்க போறாரு. அப்புறமா என்னன்னா சீதாவும் உள்ள போயிடுறா. அப்புறமா என்னன்னா ராவணன் இது எல்லாமே நோட்டீஸ் பண்றான். ஓகே, இந்த நேரத்துல நம்ம சீதாவை போய் கடத்தணும். இதே மாதிரி போனா சீதா வர மாட்டா, நம்ம முனிவர் உருவத்துல போலான்னு சொல்லிட்டு ராவணன் ஒரு முனிவர் உருவத்துல போறான். சீதாவும் உள்ள போயிட்டா. அப்புறமா முனிவர் இந்த வீட்டுல யாராவது இருக்கீங்களா, நான் சாப்பிட்டே ரொம்ப நாளா ஆசு அப்படின்னு சொல்லும்போது சீதா வெளியில வர. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லும்போது முனிவர் சொல்றது, நான் சாப்பிட்டே ரொம்ப நாளா ஆசுன்னு. சரி நான் போய் ஃப்ரூட்ஸ் எடுத்து வரணும்னு சொல்லும்போது இந்த முனிவர் உள்ள வர ட்ரை பண்றாரு. ஆனா அது அப்படியே நெருப்பா வருது. அது சரி போனா ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லி இங்க ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை எப்படின்னு உட்காந்துக்கிறாரு. சீதா ஃப்ரூட்ஸ் எடுத்து இதாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்றா. அப்போ அந்த முனிவர் நீயே தாயேன்னு. அப்புறமா சீதா சொல்லி, இல்லை லக்ஷ்மணன் இந்த சர்க்கிளை தாண்டி வரக்காதுன்னு சொல்லிக்காரு, நீங்களே வாங்கன்னு. அப்போ என்னை பார்த்து எனக்கு வேலை செய்யணும், இல்லை அப்போ நீயே வா அப்படின்னு சொல்லும்போது சீதா அந்த கோலை தாண்டி வரா. இதாங்க எனக்கு ஏன் ஃப்ரூட்ஸ் சொல்லிட்டு அது தள்ளி விட்டுட்டு ராவணன் உருவத்தில் வந்துடுறான். அப்புறம் ராவணன் உருவத்தில் வந்துடுறான். அப்புறமா சீதாவா இந்த கோதுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறா, அவனால போக முடியல. அப்படியே ராவணன் கருத்தி புஷ்பகம் விமானத்தில் அப்படியே ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ என்னன்னா ராமர் அந்த மானை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது இங்கே போனால் அது இங்கே போகிற, இது இங்கே போனால் அது இங்கே போகிற. ராமரால் அது கேட்சே பண்ண முடியலை. அப்புறமா என்னன்னா ஒரு வழியா ராமர் அம்பு விட்டுட்டாரு. அந்த மான் போயிட்டோன்னே ஒரு பீப்பிள் உருவத்தில் வருது. அந்த மான் ஒரு மாயாவி மான். இது இந்த மாதிரி வந்திருக்கிறது மாரீசன். அம்பு விட்டு தர அவர் இப்படியே படுத்துக்கிறாரு. அப்புறமா
லக்ஷ்மணன் வரும்போது நீ ஏன் இங்கே வந்து சீதாவை தனி எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து ஒரு லக்ஷ்மண ரேகையை போட்டிருக்கேன், இல்லை உங்கள் ஹெல்ப் கேட்டனால தான் நானும் வந்தேன், நான் கத்தவே இல்லை, இந்த கோல்டன் மேன் தான் இப்படி என் வயசில் கத்துச்சுன்னு சொல்லி சரி வா வீட்டுக்கு போகலாம், சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது 2 பேர் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது சீதா அங்கே இல்லை. அப்புறமா வந்து பாலத்தை கட்டி சீதாவை கண்டுபிடிச்சு ராவணனை கொல்றதா ராமாயணம் ஸ்டோரி.